ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நல்ல அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கிருபையும் பலத்தையும் சுகத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுவே நாம் கண்களை மூடி ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி கர்த்தர் தந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இயேசுப்பா உம்மை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைங்க, வீட்டில இருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரி, அங்க ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இயேசுவே வழியின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த ஆராதனை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் தான் பார்க்குறோமே, டிவியில் தான் பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் ரொம்ப லேசினஸாக இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஒரு பயபக்தியாய் ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் பயபக்தியாய் அதற்கு ஆமென் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் உயர்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Amen, amen. Hallelujah, hallelujah. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி அடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். சொல்லுங்க, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வாழ்கிறது அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லா வாய்களும்
இரவெல்லாம் காத்தே இன்னும் நான் தந்தே இரவெல்லாம் காத்தே இன்னும் நான் தந்தே மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே என்ன வாய்க்கிறது மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றிகளே 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 நன்றி நன்றி வரி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே எல்லா வாயிலிருந்து அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே வாயிலிருந்து சொல்லுங்க வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாளே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசு நாளே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றிகளே 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே சொல்லுங்க அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா கரங்களை சொல்லுங்க கோடி கோடி நன்றிகளே 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே சொல்லுங்க அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் கர்த்தரின் நாமத்தை நாம் பாடி இருக்கிறோம் நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா ஆமாண்டவர் நிறைய துன்பங்கள் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம்
கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதனால் பாடினோம், ஜெபத்தை கேட்டீரையா, அவர் பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நிச்சயமாய் நீங்கள் இந்த பாடலை உணர்ந்து பாருங்கள், வாயை அறிக்கை செய்யுங்க, விசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you, Lord Jesus. Amen. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் நடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் நடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர் சொல்லுங்க, சாத்தானை ஒடுக்கினீரே. Hallelujah.
இந்த கொரோனா வைரஸ் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும் இந்த வைரஸ் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா, உன் பெயரால் கை நீட்டினா இந்த வைரஸ் மறையுதையா. சொல்லுங்க, உன் பெயரால் கை நீட்டினா இந்த வைரஸ் மறையுதையா. கூடுதே எல்லாம் கூடுதே, உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா. கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை முடங்கு. உங்களால முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போவோம். எல்லா வாயில திறந்து ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவோம். எல்லா வாயில திறந்து ரீமா காதானா ஷாதானா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க, வாயிலை திறந்து என் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நியூட்ரி கல்வி கேட்கிறார், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதே வேலைக்காரன் சொஸ்தமாவான். எத்தனை பேரு இந்த வீட்டுல ஆராதிக்கும் பொழுது துதிங்க துதிங்க, வாயில திறந்து துதிங்க துதிங்க, வாயில திறந்து ரீமா தானா ஷாதா நந்தானா ரீகா ராதாராவோ. ஒரு வல்லமை கடந்து வருவதாக, பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை கடந்து வருவதாக. இப்பொழுது ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீமா காதானாவோ ஷபனானாவோ ஒரு வல்லமை இறங்கட்டும். ரீமா மாமா ஷபா பாபா ரிபி ஒரு கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஆண்டவரே பலவீனத்தோடு இருந்தா, கவலையோடு இருந்தா, கஷ்டத்தோடு இருந்தா, வாயில திறந்து துதிங்க துதிங்க. எல்லாம் பலவீனத்தை ஆண்டவர் இன்னைக்கு அப்படியே மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எல்லா வாயில திறந்து ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you Master. Thank you Lord. ஆராதனை
உமக்கு ஆராதனை 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 எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோய் எல்லாம் சொல்லுங்க என்னை கண்டீரே நன்றி ஐயா ஆமென் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கரங்களை அசைத்து வாழ்கிறது ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன் இயேசுவே ஆராதனை ஆராதனை அம்மா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஓ ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே அப்பா எபினேஸ்வரே எங்கவர் ராக்காசனம் தருகிறவரே ஆண்டவரே இப்பொழுதே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே தேவ பிரசன்னம் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைங்க மேல ஒரு மகிமை ஒவ்வொரு பிள்ளைங்க மேல ஒரு பிரசன்னம் இப்பொழுது இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் துதிக்க 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 ஆண்டவரே ஒரு பலவீனமா இருந்தா போராட்டத்தில் இருந்தா பிரச்சனையில இருந்தா என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை கட்ட செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சை தாங்க ஆண்டவரே அப்பா எல்லாரும் பயபக்தியாய் உண்மையாய் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடு ஒரு போராட்டத்தோடு மரண பயத்துல எனக்கு நடந்துடுமோ எனக்கு ஆயிடுமோ நான் மறிச்சிருவோன்ற ஒரு பயத்துல எல்லாம் இருக்கிறாங்க இயேசுப்பா எல்லா பயங்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த ஆராதனை வேலைகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ரிமா கதனா ஷபலதரபோதிபா ரிக்கதனபோ ரிபி பிபி ஷபலதரபோ எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அப்பா இந்த லாக்டவுன் போட்டுட்டாங்க நிறைய தேவைகள் உண்டு அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஆராதிக்க துதிக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க எப்படியாய் நடத்துறீங்க ஆண்டவரே அதை நினைத்து பார்க்க வருது வனாந்திரத்தில் நடத்துறீங்க ஆண்டவரே எங்க பிள்ளைங்களுக்கு கத்த செய்வீராக நடத்தி தருவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை துதித்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கை எல்லா ஆண்டவரே இருள்கள் அந்தகாரங்கள் ஆண்டவரே அப்பா கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் மாறி போவதா இயேசுவின் நாமத்தினால் உற்சாகமாய் ஆராதிக்கட்டும். இன்னும் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே
இன்னும் இருக்கிறாண்டு உங்க வார்த்தையை கவனமாக கேட்டு அதன் பிரகாரம் நடக்க தேவன் கிருபை தருவீரா. உங்களுடைய கர்த்தரை தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை இவ்வளவு நேரம் நாம் ஆராதித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் உற்சாகமாய் ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வேளையிலும் கூட சங்கீத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அவங்க வந்து முன்பாக வந்து சங்கீத பகுதியை வாசித்து தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். நீங்களும் ஜெப சிந்தையோடு காணப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆமென் 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 ஆமென். நாம் அனைவரும் சங்கீத பாகத்தை வாசிக்க போறோம். 6ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைக்கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராவு முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவரின் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இந்த 2 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடதியில் வெட்கப்படுவார்கள். இந்த சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேசத்தில் இருக்கிற கொள்ள நோய்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இயேசுப்பா சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை யாவரும் கண்கள் மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான கால வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே சப்பா உங்க பாதத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காண வேண்டும் என்று நினைத்த போதிலும் அநேகருக்கு ஆண்டவரே சப்பா சோதரம் ஆண்டவரே ஜீவன் கிடைக்கல, பலன் கிடைக்கல, சுகம் கிடைக்கல என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இறக்கத்தின்படி எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க, பலன் தந்திருக்கிறீங்க, சுகம் தந்திருக்கிறார். இதை வைத்து ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவரை அநேக ஆத்துமகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறங்க தாவே. அப்பாவோட நாம மகிமைப்படும்படி இந்த தேசத்துக்காக இறங்கி வரும்படி ஜெபிக்கிறங்க தாவே. இந்த தேசம் முழுவதும் பாழாய் கிடக்குது ராஜா. இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ள நோயை முற்றிலும் மாற்றும்படி ஜெபிக்கிறங்க தாவே. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தின் மித்தம், பாவத்தின் மித்தம், அநியாயத்தின் மித்தம் வந்த கொள்ள நோயை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறங்க தாவே. அப்பாவோட மகத்துவமான பிரசனம் இந்த தேசத்தை முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு வருஷ தேசத்துக்காக மன இறங்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டீங்களே, அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே இயேசப்பா மழையை நிப்பாட்டினீங்களே, அதே போல இந்த பேதைகளுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ள நோயை முற்றிலும் நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறங்க தாவே. ஆங்காங்கே பார்க்கும்போது ஆண்டவரே கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆங்காங்கே பார்க்கும்போது ஆண்டவரை பிணங்களை எரித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆங்காங்கே பார்க்கும்போது பிணங்களை அடக்கம் பண்ணுவது இடம் இல்லாமல் ஆண்டவரே நதிகளிலும் ஓரங்களிலும் தூக்கி எரிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களை மிகவும் வேதனையா இருக்கிறாச்சா. இப்படிப்பட்ட சம்பவம் இந்த பூமியில் நடக்க கூடாதாச்சா. அநேகரை இழந்துட்டோம்ப்பா. நாங்க அநேகரை இழந்து ஆண்டவர் நரகத்துக்கு கொண்டு போயிட்டோம்ப்பா. சத்ருவான சாத்தான் இனி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை நரகத்துக்கு ஒப்பு கொடாதபடிக்கும் நித்திய நித்திய காலமா நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படி இந்த நாட்களில் இந்த தேசத்துக்கு ஜனங்கள் மனம் திரும்பும்படி தகப்பன் உதவி செய்யுங்கப்பா. ஒரு வருஷம் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பிரசனத்தின் வல்லமை இந்த தேசத்துல இறங்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. சத்ருவான சாத்தானுக்கு ஆண்டவரே இடம் கொண்டாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி ஜெபிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பாவோட விலையேறப்பட்ட ரத்தம் சகல ஜனங்களுக்கு மேலாண்டவர் தெளித்துக் கொண்டு இருக்கிறீங்க ராஜா. எல்லாரும் மனம் திரும்பும்படி இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. அநேகர் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்கப்பா. அநேகர் ஆண்டவரே சபா தாய்களை இழந்திருக்கிறாங்கப்பா. அப்பா சபா அநேகர் அந்த சகோதர சகோதரி இழந்திருக்கிறாங்கப்பா. அநேகர் பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்கப்பா.
இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க கூடாது ராஜா. இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்தை கடந்து வரும்படி என் தகப்பன் உதவி செய்வீராக. இனி வருகிற அந்த கொள்ள நோய் ஆண்டவரே ஒருவரும் தாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்படியே நிர்மூலமாக்கி போடும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பாவோட நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பாவோட விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சப்பா ஜனங்கள் மேல தெளிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்லணும்ப்பா, மெய்யானவன் இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்துல வரும்போது நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லணும் தகப்பனே. அப்படிப்பட்டதான கிருபை ஒவ்வொரு உள்ளங்களை இறங்கும்படி ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னைக்கு மருத்துவர் நாடி தேடி போறாங்கப்பா, அவர்களால சொல்றாங்கப்பா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க மெடிசன் கொடுக்கிறோம், சுகம் கொடுக்கிறது இயேசு என்று சொல்லி இந்த தேசத்தை பாழாக்கிற கொள்ள நோய்கள் முற்றும் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே சப்பா. இந்த ஜனங்கள் இருக்கிற கொள்ள சப்பா இந்த உலகத்தில் இருக்கிற கொள்ள நோய்கள் முற்றும் நிர்மூலமாகி போக தகப்பனே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உடைய சத்தியத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேசம் சமாதானம் அளிட்டும், பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிரியை செய்யும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்னார். அதே காலகட்டத்தில் இப்போது நம்ம வந்திருக்கிறோம். ஒருவரை பார்க்க முடியாம, பேச முடியாம, சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு கொடுமையான காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். இது ஒவ்வொருவருக்கும் தெரிகிறது. இந்த நாட்களிலே, இப்படிப்பட்ட இந்த கொடுமையான நாட்களிலே இயேசு கிறிஸ்து கட்டாயம் வரக்கூடும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்துல ஒரு காரியமா இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இயேசப்பா சீக்கிரமாய் வரலாம். அதனால நாம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தமாகி, இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகி, பரிசுத்தமாகிறவன் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனத்தில் இயேசப்பா சொல்லுகிறார், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் அப்படி சொல்லி இருக்கிறார். நித்திய ஜீவன் சொன்னா பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆசை உண்டா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆசை உண்டு. பரலோக ராஜ்யத்தை விரும்பாதவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சாக போறவங்க சரி, உயிரோட இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாரா, நீ இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு ஆசைப்படுற, பரலோகத்துல எப்படி வாழணும்னு ஆசைப்படுற? அப்ப அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான், நான் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான போல வாழணும், பரலோகத்துல லாசவ போல வாழணும்னு ஆசைப்படுது. அப்படி எல்லாருக்கும் அதான் ஆசை. உலகத்துல ஐஸ்வர்யவான வாழணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு எல்லாருடைய இருதயத்துல அது ஒரு ஆசை. எங்க போகணும், எவ்வளவு பட்ட கொடுமையான மனுஷனுக்கு நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அவன் நித்திய ஜீவனை தான் சொல்லுவான், பரலோக ராஜ்யத்தை தான் சொல்லுவான். ஆனா இங்க இயேசப்பா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது பரலோக ராஜ்யத்தை எல்லாருக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் அங்க போனாங்களான்னு கேட்டா எல்லாரும் அங்க போகல. இயேசப்பா கானான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனா எல்லா ஜனங்களும் கானானுக்குள்ள பிரவேசித்தார்களான்னு கேட்டா அவங்க எல்லாரும் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. அவங்க வழியில அவருடைய கிரியைகளால அநேகர் அழிக்கப்பட்டு போனாங்க. 2 மனிதர்கள் தான் கானானை சுதந்திரித்தவராக வேதத்துல நம்ம படிக்கிறோம். இப்ப இயேசப்பாட்ட ஒரு மனுஷன் மார்க் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசப்பாட்ட ஒரு மனிதன் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனுஷன் இயேசப்பா நடந்து போயிட்டே இருக்கிறாரு, வழியில போகிறாரு, நடு ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது அந்த ரோட்ல வந்து முழங்கால் படியிட்டு ஒரு மனுஷன் இயேசப்பாட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கிறான். இயேசப்பா வந்து சொல்றாரு 19ஆம் வசனத்துல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையை நம்ம படிக்கும் போது விபச்சாரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் செய்தால் அது பாவம் என்று கணிக்கப்படுகிறது, பாவம் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல விபச்சார பாவத்தை எதுக்கு சொல்லியிருக்குன்னா மத்திய 5:28 இயேசப்பா சொல்றாரு, ஒருவன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி ஒரு வார்த்தை இயேசப்பா சொல்றாரு மத்திய 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று.
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொல்றார். விபச்சார பாவத்திற்கு பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல விபச்சாரம் செய்தாதான் பாவம் சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல இச்சையோடு பார்க்கிறது விபச்சாரம் என்று இயேசுவா பேசுறாரு. அப்ப இச்சையோடு பார்க்கிற காரியத்துக்குள்ள வரும்போது உலகத்துல இச்சையான காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. மனுஷன் டிவி பார்க்கறான், டிவிக்குள்ள இச்சையான காரியங்கள் வருது. அதுல விபச்சாரம் செய்யறதற்கு அந்த காரியங்கள் எல்லாம் விபச்சார பாவத்திற்கு இயேசுவா அதுல போடிட்டு அதுல காட்டுறாங்க. ஒன்று யோவான் 2 அதிகாரத்துல சொல்லுது, 1 யோவான் 2 அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த மாமிசத்தின் இச்சை, இந்த கண்களின் இச்சை இதெல்லாம் உலகத்தில் உண்டானது அல்ல, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது. இது ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படி ஏசப்பா சொல்லணும்னா எப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம்? பாவம் பெருகி இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறோம். ஒரு மனுஷன் ஏசப்பா தீமத்தை எழுதும் போது பாவம் செய்கிறவர்களை நீ எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள், பாவத்துக்கு விரோதமா மனுஷன் ரத்தம் சிந்துபடி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று எபிரேயர் 4 அதிகாரத்துல சொல்லியிருக்கு. இப்படி பாவத்துக்கு, பாவ காரியத்துக்கு, இச்சையான காரியத்துக்கு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எபேசியர்ல சொல்லியிருக்கு. எபேசியர் 5 அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அப்படின்னா அந்த இச்சையான காரியங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாம அவைகளை கடிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற காரியம் வரும்போது கொலை செய்தாதான் கொலை. பழைய ஏற்பாட்டின்படி ஆபேல காயின் கொலை செய்தான். எதுக்காக கொலை செய்தான்? ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. அவனுக்கு கோபம் எரிச்சல் வர வேண்டியது கர்த்தரிடத்துல தானே ஒழிய ஆபேலுக்கு அவன் எரிச்சல் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் எரிச்சல் அடைந்தான், தன் சகோதரனை பயக்கிறான். 1 யோவான் 3 அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன். கொலை செய்தாதான் பாவம் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா அதை பற்றி பேசும்போது யோவான் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிற சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். அப்படின்னா சகோதரனை பகைச்சா, தன் சொந்த சகோதரனை, பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை பகைச்சி சகோதரனை பகைத்து வாழ்ந்தாலே அது கொலை செய்யறதா இருக்கு. நம்ம நினைப்போம் கொலை செய்தாலும் கொலை அப்படி வரும், அப்படி ஒரு காலம் இல்லை. ஒரு சகோதரனை பகைத்தா சொந்த சகோதரனை சரி, பக்கத்துல உள்ள சகோதரனை சரி, யாரையும் சரி பகைத்து நம்ம பகையோடு வாழ்ந்தோம்னா அது கொலை குற்றத்துக்கு தான் அது ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வார்த்தையை சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. முன்ன காலங்களெல்லாம் தாயும் தகப்பனுக்கும் மரியாதை கொடுத்து கனத்தை கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலயோ எப்படியோ பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற காரியத்துக்குள்ளே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறது. இன்னொன்று, பெற்றோரோட பிள்ளைகள் அதிகமா படிக்கிறாங்க. படிச்சோன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணாம இருந்தா உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று கட்டளையில 10 கற்பனையில சொல்லியிருக்கு. புதிய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்ட மனுஷனுக்கு ஏசப்பா பேசுகிறார். அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நான் கை கொண்டுதான் வருகிறேன். அப்ப அடுத்த வார்த்தை ஏசப்பா சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. தவறு என்று சொல்லவில்லை, குறைவு. இத குறைவுன்னு சொல்றாரு. குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு நீ தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். அது ஒரு கஷ்டமான காரியம். 29ஆம் வசனத்தில் சொல்லுது, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும்
வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ? எதையோ நீ நம்ம எதையோ ஒன்றை இழந்து போனோம்னா, ஏசப்பாக்காக விட்டோம்னா கண்டிப்பா நித்திய ஜீவனை வருவோம்னு ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். நம்ம எதை விட வேண்டிய காரியங்களை விடணும். ஏசப்பா அநேக காரியங்களை இந்த உலகத்திலே ஏசப்பா சொன்னாரு, உலகத்தையும் மாமிசத்தையும், உலகம் பிசாசு மாமிசம், இது மூன்றையும் ஏசப்பா ஜெயித்தான். அதான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த நித்திய ஜீவனை ஏசப்பா தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப உலகத்துல ஏதோ காரியங்களை ஏசப்பா நமக்கு விட வேண்டும் என்று சொல்லும் போது, அவருடைய சீசர் 12 சீசர்களை அழைக்கும் போது அநேக காரியங்களை விட்டுதான் ஏசப்பா பின்பற்றினாங்க. ஒரு சீசர் ஒரு நாள் ஒரு சீசர் எடுத்துனா, இவை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றினோமே, நீங்க எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப விட்டு எல்லாவற்றையும் விட்டு, அதனால எல்லாம் விட்டுட்டு ஓடி போகணும். மனைவி இருக்கிறவங்க மனைவியை விட்டுட்டு ஓடி போகணும், பெற்றோரை விட்டுட்டு ஓடி போகணும், அப்படி அல்ல. அதுக்கு மேல அதிக நாட்டங்கள் கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவ மேல, இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய வசன அர்த்தம். அப்படி விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக, துன்பங்களோடு கூட, அப்படி ஒரு வார்த்தை வருது. இதை அநேகம் பிரசங்கிக்க மாட்டாங்க. துன்பம் அப்படின்னா, துன்பம் சொல்றது பிடிக்காது மக்களுக்கு. துன்பப்படணும். அநேக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பின்பகுதி சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மார்க் 17ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், துன்பத்தோடு கூட. உலகத்துல ஏசப்பா பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாரு அப்படியெல்லாம் சொல்லல, அப்படியெல்லாம் ஏசப்பா சொல்லிட்டு இல்ல. வீடுகளை எல்லாம் தருவாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஏசப்பாவுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். தன்னை தான் மறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். ஏசப்பாவை பின்பற்றுகிறது எல்லாரும் பின்பற்ற வருவாங்க. ஏசப்பா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறாரு, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. ஏற்கனவே அதுக்கு முன்னால ஏசப்பா அந்த 2 மீனை கொண்டு 5000 பேரை போசித்தாரு. நிறைய சாப்பாடு, எல்லாரும் நல்லது மாறி நல்ல சாப்பாடுகள் எல்லாம் கிடைச்சது. உடனே எல்லாரும் இயேசு அதிகமா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏசப்பா சொன்னாரு, நீங்க அநேக அற்புதங்களை பாக்குறதுனால தான் என்ன பின்பற்றி வாரீங்கன்னு ஏசப்பா சொல்லிட்டு சொன்னாரு. பிரசங்கத்தை கொஞ்சம் அவர் மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. எப்படி பேசினாருன்னா, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில எழுப்புவேன், அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணார். இது யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல இருக்கு. உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? 60ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்ப உபதேசம் வரும்போது, கடினமான உபதேசம் வரும்போது ஜனங்கள் கேட்க கூட விருப்பம் இல்லை. அதுவரையில ஏசப்பா அழகா பின்பற்றிட்டு வந்தவங்க, ஏசப்பாவுடைய அற்புதத்தை நேரடியா பார்த்தவங்க, அனுபவிச்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க? அப்ப சீசர்கள் அதை குறித்து சீசர்கள் கூட மறுக்கிறாங்க. இதை குறித்து ஏசப்பா சொல்றாரு, இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்லா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது. 63ஆம் வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமோ ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. இயேசுவாவுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் அப்ப ஏசப்பா இந்த வசனத்தை கேட்டு, இந்த உபதேசம் கொஞ்சம் வித்தியாசமா வந்த உடனே, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் அப்படி ஏசப்பா சொன்ன உடனே அநேகர் இடறி போனாங்க. 66ஆம் வசனம் சொல்லுது, அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்ப இயேசு கேட்கிறாரு, எல்லாரும் போயிட்டாங்க. 70 பேரை தெரிந்தெடுத்து 2 பேர் அனுப்பி ஊழியத்துக்கு அனுப்புறாரு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது மொத்தம் 12 பேர். அப்ப இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இயேசப்பா கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? போகலாம், போகலாம் அப்படிதான் சொல்றாரு. நீங்க எல்லாம் என்னை தனித்து விடப்படும் காலம் வரும், தனித்து ஒரு காலம் விடுவீங்க. அது இயேசப்பா சொல்லுகிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்க. அப்பதான் பேதுரு சொல்றாங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நம்ம யாரிடத்துல போக முடியும்? நித்திய ஜீவவசனம் உம்மிடத்துல உண்டு. இயேசப்பாவிடத்துல தான் நித்திய ஜீவவசனங்கள் உண்டு. அவரை விட்டுட்டு நம்ம எந்த வழியில போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. அவர் தான் நமக்கு எல்லாம். அவர் தான் நித்திய ஜீவனா இருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அது நமக்கு கட்டாயம் தருவார். தரமாட்டான்னு சொல்லல, கட்டாய வாக்கு தத்தம் பண்ணினவர் நித்திய ஜீவனை நமக்கு தருவார். அவருடைய
மார்க் 10 அதிகாரம், மறுபடியும் மார்க் 10 அதிகாரம் 30 வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நித்திய ஜீவனை கூட ஆண்டவர் எதையோ நம்ம ஒண்ணு விட்டோம்னா, எதையோ ஒண்ணு நம்ம இழந்தோம்னா, ஏசப்பாக ஏதோ ஒரு காரியத்தை உலகத்தின் ஆசீர்வாதங்களை, உலகத்தின் ஆடம்பரமான வாழ்க்கைகளை, அநேக காரியங்களை எல்லாம் எதையோ ஒன்று ஏசப்பாக்காக நம்ம விட்டா அதை எல்லாவற்றையும் காட்டி அவைகளையும் தந்து இந்த உலகத்திலே அதையும் தந்து மறுமையில நித்திய ஜீவனை தருவேன் என்று ஏசப்பா சொல்றான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏசப்பா நித்திய ஜீவனை தருவேன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறான். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம் படிங்க. யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்துல ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்றாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுல சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். நம்ம ஏசப்பாயை விசுவாசிக்கணும், ஏசப்பாயை பின்பற்றோம். நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு கூட்டத்துக்கு போறாங்க, ஆராதனை போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, தீர்க்க தரிசன வரங்களில் உள்ள இடங்களுக்கு போய் கேட்க போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாயை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா விசுவாசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா விசுவாசம் இல்ல. பிசாசு கூட என்ன செய்வது? விசுவாசித்து தேவன் ஒருவர் உண்டாந்து விசுவாசிக்கிற நல்லதுதான். பிசாசுகளும் தேவன் உண்டாந்து விசுவாசத்தை நடக்குது. அப்ப நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? கிரியையோடு கூட விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை பற்றி பேச போன அப்போஸ்தலர் எபிரேயர் 11 அதிகாரத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தினாலதான் இந்த உலகங்கள் உண்டாயிற்று. எல்லா வார்த்தையினாலே, ஏசப்பாவுடைய வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாயிற்று என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஏசப்பா வார்த்தை வெளிச்சம் உண்டாக கிடவது, வானம் உண்டாக கிடவது, பூமி உண்டாக கிடவது, அப்படி உண்டாக கிடவது என்று அந்த வார்த்தையினாலதான் அந்த உலகங்கள் உண்டாயிருக்கு என்று நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை செலுத்தி அவன் தேவனே சாட்சி கொடுத்தான். அவனை காணிக்கை கொடுத்து அவன் மறைத்து இன்னும் பேசுகிறான். அவனை பற்றி நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஆபேல் பலி செலுத்தினான். விசுவாசத்தினாலேதான் இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் 365 வருஷம். ஆண்டவரோடு சஞ்சரித்து, ஆண்டவரோடு நடந்து, ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரோடு வாழ்ந்து அப்படியே காணப்படாமல் போன தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அப்படி வாழ்கிறோமா? ஏசப்பா அதை ரொம்ப விரும்புகிறார். அவரோடு பேசி, யோபுல ஒரு வசனம் உண்டு, அவரோடு பழகி அவரோடு சமாதானமா இருக்கு. ஏசப்பாவோடு பழகிறோமா? ஏசப்பாட்ட பேசுறோமா? காலையில எனக்கு ஏசப்பாவோட பேசுறோமா? என்ன காரியம் செய்யணும்? ஏசப்பாட்ட பேசுறோம்னு நம்ம கேட்கிறோம், காரியங்களை செய்கிறோம். ஏசப்பா என்ன சொல்றான்னு கவனமா கேட்கிறோமா? மல்கியாவிற்கு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகமே எழுதப்பட்டிருக்கிறது, மல்கியாவில் எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா? நம்ம என்ன பேசினாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு தானே நடக்கணும். அவருடைய சத்தம் கேட்கிறோமா? சத்தம் கேட்கிறோம்னு சொன்னா ஏசப்பா சத்தம் கேட்கறோம்னு அநேகருக்கு தெரியாது. ஏசப்பா பேசுறாரா? ஒரு பையன் ஒரு நாள் கேட்டேன், ஏசப்பா பேசுவாரா? அவருக்கு நான் பேச மாட்டாரு. ஏன்னு சொன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏசப்பா பேசுவாரா? கட்டாயம் ஏசப்பா பேசுவார். நம்ம அவரிடத்துல பேசினா அவர் நம்ம இடத்துல பேசுறதற்கு ரொம்ப விருப்பத்தோட அவர் காத்திருக்கிறார். அதுலயும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் சொல்லி இருக்கிறார். அதிகாலையில நீங்க தேடி பாருங்க, அதிகாலையில உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பாருங்க. அவர் கட்டாயம் உங்களோட பேசுவார், நம்மோட பேசுவா. பேசுகிற தெய்வம் அவர் பேசுவார். அவர் யார் பேசினாலும் பதில் சொல்லுகிற தேவன். அவர் பதில் சொல்லாம விடவே மாட்டார். கண்ணீரோடு நீங்க காரியங்களை ஏசப்பாட்ட சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு பதில் சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது விசுவாசத்தினாலே நோவாவை பாருங்க. அவனுக்கு மழை உண்டு, மழையை பற்றி எதுவுமே தெரியாது, தண்ணீர் இப்படி ஜலப்பொருளை வர ஒன்றும் தெரியாது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, ஒரு பயபக்தி வேணும். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பேழையை ஏசப்பா கட்ட சொல்றாரு. பேழை இவ்வளவு உள்ள இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும். அந்த கரெக்டா அந்த பேழையை அழகாக அவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து கட்டினாங்க. அவனுடைய 3 பிள்ளைகள் அதுக்கு ஒத்துழைச்சி காரியங்களை செஞ்சாங்க. அவன் தன் குடும்பத்தை அந்த வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பேழையை அவன் கட்டினான். நம்ம இன்னைக்கு குடும்பம், நம்முடைய புருஷன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. எவ்வளவு பாரத்தோட நம்ம இருக்கிறோம். என்ன பாரம் நமக்கு இருக்குது? ஐயோ வருகையில வராம கைவிடப்பட்டுருவாங்களே, நம்ம பிள்ளைகள் கைவிடப்பட்டு போவாங்களே, நம்ம கொடிய காலத்துல நம்ம இருக்கிறோம்.
எப்ப மரணம் வருதுன்னு நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோமே. இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது இயேசுவோட வருகை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும்போது வருவேன் என்று இயேசுவா வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு விழிப்போட இருந்து நம்ம சொல்லிக்கிறவர்களா இருக்கணும். எவ்வளவு நம்ம பிள்ளைகளுக்காக பாரத்தோடு சொல்லிக்கணும். மணிக்கணக்கா சொல்லிக்கிறவர்கள், மணிக்கணக்கா சொல்லித்து மணிக்கணக்கா இயேசுவோட பாதத்துல இருந்து அவரோடு பேசி. இப்ப நிறைய நேரங்கள் இருக்கிறது, நமக்கு வேற அலுவல்கள் அதிகம், எல்லாத்துக்கும் அதிக நேரம் இயேசுவோட பேசலாம், அதிக நேரம் அவரோட தொடர்புல இருக்கலாம், அதிக நேரம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமா வாழ பழகுங்க. அப்படி வாழ்ந்தா நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அடுத்தது விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் அவனுக்கு போற இடம் என்னன்னு தெரியாது. ஆனா அவன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவன் அழைக்கப்பட்ட போது அவன் என்ன இடம் தெரியாமல் புறப்பட்டு போனான். அவன் பரதேசியை போல சஞ்சரித்த அந்த வாக்குத்தத்தப்பட்ட உடன் சுதந்திரனாக ஈசாக்கோடு யாக்கோபோடு அவன் கூடாரத்துல முடியும். அவன் ஒரு பெரிய மாளிகையில பெரிய ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தவன். அவன் எல்லாவற்றையும் விட்டான். ஏசப்பாக்காக எதையும் விடணும், ஏசப்பா சொன்ன எல்லாவற்றையும் விட்டு கூடாரங்களை முடியும். அவனை ஏசப்பா தள்ளி அப்படியே கூடாரத்துல இருக்கும்படி வச்சாரா? இல்ல. ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரனாக எலியேசர் ஆபிரகாம பார்த்து எலியேசர் சொல்றாரு, என்னுடைய ஆண்டவனை கர்த்தர் சீமானாக்கி இருக்கிறார், அவருக்கு எல்லா செல்வங்களும் உண்டு, திரளான ஐஸ்வர்யம் உண்டு, எல்லாத்தையும் கொடுத்தார். ஏசப்பாக்காக விட்டவனுக்கு ஒரு காலம் ஏசப்பா ஒன்னை கொடுக்காம இருந்ததில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. ஏசப்பாவுக்காக இழந்தவர், ஏசப்பாவுக்காக எதையோ ஒன்றை விட்டவர்கள், ஏசப்பாவுக்காக இந்த உலகத்துல காரியத்தை வேண்டான்னு விட்டவர்கள் யாருமே எதையும் இழந்து போனதே இல்லை. அது நித்திய மறுமையில் இம்மையில நூறத்தனை ஆகும், மறுமையில நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக் கொள்வாங்க. அடுத்தது இவர்கள் எல்லாம் நோவா இந்த மோசையை பற்றி அதிகமா அழகா சொல்லியிருக்கு பாருங்க. 24ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அவர் ரொம்ப பெரியவனாயிட்டான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன். இப்போ இவன் சாதாரண அந்த லேவி புத்திரனுக்கு பிறந்த அந்த மகன் கிடையாது. இப்போ அவன் பெரிய ஒரு பார்வோனுடைய குமாரத்தின் மகன். ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும். நம்ம என்ன செய்வோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மகாராணிக்கு ஒரு பெரிய மகாராஜாவுடைய குடும்பத்துல ஒரு மகனா வளர்க்கப்படுகிறான். அப்படி ஒரு வாக்கியம் அவனுக்கு கிடைச்சோம். அதை அவன் ஒரு பொருட்டாவே எண்ணல, அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கல. அதை பத்தி அவன் என்ன சொல்றான்? அனித்தியமான பாவ சந்தோஷம். அவனுக்கு தெரியும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அழிந்து போகும் என்பது அவனுக்கு தெரியும். ஏசப்பா சொன்னார், வானமும் பூமியை எல்லாமே அழிந்து போகும், ஆனா இந்த உலகத்தில் அழியாதது தேவனுடைய வசனம். ஏசப்பா இந்த மாதிரி கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் யுத்தங்களின் செய்திகள் இதெல்லாம் நீங்க ஏசப்பா சொல்லி இருக்கிறதா நடந்துட்டு இருக்குது. அப்ப ஏசப்பாவுடைய வாக்கு திட்டங்கள் தான் நடக்குது. அப்ப இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தின் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நம்மை போல குழந்தைகள் வசனம் சொல்லுது, இம்மைக்காக நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கலாம் வர்க்கவிக்கப்படத்தக்கவர்களாக போயிடுவோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் விசுவாச தேவனுடைய அந்த வார்த்தையோ யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததை இவ்வளவாய் உலகத்தில் அங்கு வந்தார். அவருக்கு இருந்த ஒரே சொத்து, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு இருந்த ஒரே சொத்து அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அதை நமக்காக தந்தார். இவ்வளவாய் அன்பு நம்மிடத்துல அவ்வளவாய் அன்பு கூர்ந்த இயேசுப்பா அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படி நமக்கு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல சொல்லுது. யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பாவுடைய வசனம் ஆதியாகமத்தில் இந்த வெளிப்படுத்தல் வரை நமக்கு அழகாக எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற வேத வசனம். இந்த வேத வசனத்தை எழுதினவங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, இந்த சீகன் பார்க்கிறவர்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேத புத்தகத்தை எழுதி நம்ம கையில தந்திருக்கிறாங்க. இந்த வேத புத்தகம் மட்டும் இல்லாட்டா இன்னைக்கு மனுஷன் மனப்போன பக்கம் வாழ்ந்துட்டு போயிருப்பான். ஆனா இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தின் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அப்ப அப்போஸ்தலர் புத்தகத்துல ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, அந்த பட்டணத்தார், அதோட பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை
ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். நீங்க வேத புத்தகத்தை ஆராய்ச்சி வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நற்குணசாலிகளா இருப்பீர்கள் வேதவசனம் சொல்லுது. இந்த பெரிய பட்டணத்தார் அந்த மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வசனம் இப்படி இருக்குதா, ஏசப்பாவோட வார்த்தை என்ன சொல்லுது, ஏசப்பா நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, ஏசப்பா நம்மகிட்ட எதை செய்ய சொல்றாரு, எதை செய்யாதேன்னு சொல்றாரு. ஆதாம் ஏவாளை ஏசப்பா உண்டாக்கின போது அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தை பார்த்து மரத்தின் கனியை பார்த்து சொன்னாரு, இதை புசிக்காத, இதை புசிக்க நாளில் சாகவே சாவா. அது கேட்டாங்க, நல்லா இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தான் இருந்தது. அப்போ ஆமா நாங்க இதை சாப்பிட மாட்டோம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. பிறகு என்னாச்சு, இன்னொரு மனுஷன் வந்து இன்னொருத்தன் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த இது இப்படி ஆண்டவன் சொன்னதுண்டோ இன்னொரு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது அந்த சத்தத்துக்கு நமக்கு அது வித்தியாசமா தெரியும். ஏசப்பா சத்தத்துக்கு செவி கொடுத்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா நம்ம நற்குணசாலிகளாய் மாறி விடுவோம். நம்முடைய சுபாவங்கள் மாறும். அநேக சுபாவங்களை பற்றி சொல்லியிருக்கு ரோமர் 1 அதிகாரத்துல. நீங்க 1 அதிகாரம் படிச்சீங்கன்னா இப்ப படிக்கலாம். 1 அதிகாரம் படிச்சீங்கன்னா 29ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரை 23 சுபாவத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த சுபாவங்கள் அடிபடணும்னா வேத வசனத்துல நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம நற்குணசாலிகளா மாறணும்னா இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகும். இன்னைக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 17 விதமான சுபாவங்களை சொல்லியிருக்கு. இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கன்னா நம்ம நற்குணசாலிகளா மாறணும்னா வேத புத்தகத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது, அதிகாலையில் எழுதி வசனத்துல ஏசப்பா நம்மளோட என்ன பேச விரும்புகிறார், நம்மகிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், ஏசப்பா நம்மகிட்ட எப்படி பேசுறீங்களா, ஏசப்பாவோட வசனத்துல நீங்க பேசுறீங்களா, இன்னைக்கு வசனம் படிச்சீங்களா, இன்று ஜெபித்தீர்களா, சில சர்ச்சையில எழுதி போட்டுக்கோம், இன்று ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா, அப்ப இன்னைக்கு நீங்க என்ன வாசித்தீங்க, இன்னைக்கு நீங்க ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன பேசுறாரு, ஏசப்பா உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன செய்ய சொன்னாரு, அது உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா செய்ய சொன்னதை தானே நம்ம செய்யறோம். ஏசப்பாக்கு விரும்பாத அவருடைய இருதயத்துக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோமா, நம்ம விருப்பம் போல எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறோமா, எதையோ ஒண்ணு நம்ம விருப்பத்துக்கு செய்யறோமா? அப்படி நம்ம செய்யாதபடி நம்மளை பாதுகாக்கணும்னா வேத புத்தகத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா நம்ம நற்குணசாலிகளா மாறுவோம். அதுல நமக்கு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுல கட்டாயம் நமக்கு நித்திய ஜீவனை இயேசுவா வாக்கு பண்ணி இருக்கிறார். இனி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் தன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அதுக்கு முன்ன வசனம் கடைசி பாகம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம மாமிசத்தினால அறுத்துமா, மாமிசத்துல விதைச்சோம்னா நம்ம மாமிசத்தினால அழிவுதான் நம்ம அறுப்போம். ஆனா ஆவிக்கு என்று விதைத்தால் ஆவியினாலே நம்ம நித்திய ஜீவனை அறுப்போம். நம்ம இப்போ ஒரு மரத்தை நடுறோம், ஒரு பலாமரத்தை நடுறோம், அந்த பலாமரத்தை நட்டுட்டு அது வளர்ந்து பெரிய மரம் ஆகும் போது அதுல நம்ம கனியை எதிர்பார்க்கிறோம். என்ன கனி? அது ஆப்பிள் பழம் பார்க்கணும்னு நம்ம பார்த்துட்டே டெய்லி போய் காலையில இந்த ஆப்பிள் பழம் காய்ச்சிருக்கா, ஆப்பிள் பழம் பார்த்து விதை வந்திருக்கா, அது கனி வந்திருக்கா பார்த்தா வராது. நம்ம எந்த மரத்தை நட்டோமோ அந்த மரத்துடைய கனிதான் கொடுக்கும். நம்ம எதை விதைத்தோமோ அதை இருப்போம். நம்ம தீமையை விதைச்சோம்னா தீமையா இருப்போம், நம்ம நன்மையை விதைச்சோம்னா நன்மையா இருக்கும். நம்ம நன்மையை விதைக்கணும். அப்ப மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ மாமிசத்தினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும், ஆவியினாலே நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமிசத்துக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லுகிறது, ஆனபடினாலே மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை. அக்கினி தீர்ப்புனா நரகம். மாமிசத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நரகம், ஆவியின்படி நடந்தா நமக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை, நமக்கு பரலோகம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை இயேசுவா வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாருக்கும் ஆசை பரலோகத்துக்கு செத்தா பரலோகத்துக்கு போகணும்னு தான் ஆசையோட எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆசை. எந்த ஒரு பாவம் செய்யற மனுஷனை பார்த்து குடிகாரனை பார்த்து குடிச்சு நடக்காத, இப்படி நல்ல மாதிரி நட, ஏசப்பாட்ட பாவரிக்க பண்ணு, மனம் திரும்பும் சொன்னா நான் என்ன பாவம் செய்யறேன், அவன் அப்படிதான் கேட்பான். நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஒரு பாவம் செய்யலையே, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருத்தர் வந்து ஏசப்பாட்ட கேட்கிறவன்கிட்ட நல்ல போதகரையும் கேட்டான். உடனே ஏசப்பா சொல்றான், என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. ஏசப்பாவே ஒரு பாவம் செய்த ஏசப்பாவே அப்படி சொல்ல குடிச்சு இரவு மகன் குடிச்சு பாவத்துக்குள்ள பேச்சாரத்துல வேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பார்த்து மனம் திரும்புன்னு சொன்னா நான் என்ன பாவம் செய்றேன்? மனுஷன் கேட்கிறது. அப்படின்னா தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக தன்னுடைய பிழைகளை முதல்ல உணரணும். நான்
கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்ப விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் ஆகுதலை ஏசப்பாவுடைய பேசப்பா எப்ப வருவான்னு காத்திருக்கிறோமே, அந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எப்ப வருவாரு ஏசப்பா, எப்ப வருவாரு, என்ன எப்ப கூட்டிட்டு போவாரு ஏசப்பா, எப்படி எவ்வளவு பரிசுத்தவான்கள் இன்னும் இருக்கிறாங்க, எப்ப வருவாரு ஏசப்பா, எப்ப வருவாரு. இந்த உலகம் அவர்களுக்கெல்லாம் மாயா தெரியும். நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஒரு ஒண்ணுமே இல்லை. அது சுடுகாடு. நிறைய பரிசுத்தவான்கள் உலகத்தை சுடுகாடுன்னு சொல்றாங்க, அழிச்சு போகிற உலகம். இது ஒண்ணு எல்லாமே அழிஞ்சு, நம்ம பார்க்கிற எல்லாமே, காணப்படுகிறவர்கள் எல்லாமே அழிச்சியமானவர்கள். காணப்படாத நித்திய ஜீவன், காணப்படாத ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குது, அதுதான் அழிந்து போகாது, ஒரு காலம் அழிந்து போகாத நித்திய ஜீவன். இந்த உலகம் நமக்கு பெருசா தெரியக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த காரியங்கள் ஆசீர்வாதங்களா, நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கா, கோடிக்கணக்கில் பணம் இருக்கா, சொத்து இருக்கா, அது ஒரு பொருட்டாவே எண்ணக்கூடாது, அது ஒரு பொருட்டா நினைக்கவும் கூடாது. ஏசப்பாவை பின்பற்றி ஏசப்பாவுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். நல்ல போராட்டம், நல்ல போராட்டம் உலகத்துல அடிபிடிச்சு சண்டை பிடிச்சு மாமிசத்துக்கு பிழைத்து அப்படி வாழ்றது அல்ல. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். ஆண்டவருக்காக நிக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிக்கணும். ஏசப்பாவுக்காக இருப்பேன். வேதனை சொன்னா, நான் ஆண்டவரே, நான் எப்படி ஆனாலும் நான் உங்க கை விடவே மாட்டேன். நான் காவல்ல ஒருவேளை என்ன ஜெயில போட்டாலும், எனக்கு மரணமே வந்தாலும் நான் உங்க மறுதளிக்க மாட்டேன். ஆனா ஒரு சூழ்நிலை வந்தது, ஆண்டவர் சொல்லி இருந்தாரு, அந்த சூழ்நிலையில அவன் மறுதளிச்சு போனான். ஆனா யோவான பாருங்க, ஏசப்பாவை பின்தொடர்ந்து போறான். கடைசி வரையிலும் ஏசப்பாவோடு நடந்து, ஏசப்பா மார்பிலே சாய்ந்து அவரோடு நடந்து நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொண்டான். இந்த பேதுருவை ஏசப்பா தேடி வந்து அவனை தூக்கி எடுத்தாரு. ஆனா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அழைப்பே அதுதான். இந்த உலகத்துல வாழ்ந்து சுகமுகமா வாழ்ந்து ஆடம்பரமா வாழ்ந்து செல்வமா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து மறிக்கிறதுக்கு ஏசப்பா நம்மளை அழைக்கல. அப்படி ஒரு ஐஸ்வர்யமான போல வாழ்ந்து மறித்தனது. இந்த உலகத்துல ஐஸ்வர்யமான போல வாழ்ந்து மறித்து நரகத்துக்கு பாதாளத்துல போறதை காட்டிலும் இந்த உலகத்துல ஒண்ணு இல்லாம வாழ்ந்து தரித்திரமா கூட வாழ்ந்து ஏசப்பா ராஜ்யத்தை அந்த நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தரான மனுஷன் தான். அவன் எல்லாத்தையும் விட்டான். ஏசப்பா எல்லாமே விட்டான். ஒண்ணு வேண்டாம். எனக்கு இந்த உலகம் எல்லாம் குப்பையா தெரியும், குப்பையாவே எண்ணுகிறேன். பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறேன், நான் இது ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், இது எல்லாம் குப்பை. எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த உலகத்தை குப்பையா பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யூதா 21 வசனம். யூதா 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆண்டவருடைய அன்பிலே நம்மளை காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் ஏசப்பா அன்பினால, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் மறக்க ஒண்ணும் இல்லை. ஏசப்பா நம்ம ரட்சித்தாருன்னா, நம்முடைய குடும்பத்தை ரட்சித்தாருன்னா, நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்தாருன்னா, நம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறாருன்னா, அது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய சுத்த கிருபை. இந்த வேற பெருமை பாராட்டு எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. அவருடைய கிருபையினாலே, அவர் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, ஏசப்பா அன்புக்குள்ளே இருங்க, அவருடைய மார்பிலே இருங்க, அவருடைய ரத்தத்துக்குள்ளே இருங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கி போனா சத்துருவங்களை அழிச்சு போடுவான். அவன் எந்த நிமிஷமும் உங்களை எவனை விடுக்கலாமோ என்று வகை தேடி அவன் சுத்தி திரிகிறான். அவனுக்கு வேலை என்ன? அவனுக்கு வேற வேலையே இல்லை. யாரை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம். அவன் கட்சிக்கிற சிங்கம் இல்லை, அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் டூப்ளிகேட். அவன் தேடி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, எவனை எடுக்கலாமோ, எவனை அழிக்கலாம், எவனை பாவத்துக்கு நேரம் தள்ளி போடலாம். அநேக ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான். இது கடைசி காலம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருந்த அநேக ஊழியக்காரர்களை, அநேக நட்சத்திரங்களை மூன்றில் ஒருவரை வானத்திலிருந்து இழுத்து கீழே தள்ளி கொண்ட வருஷப்பம் தீவிரமாக செய்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே நல்ல ஞானமா இருங்க. நீ எப்ப சத்து உங்களை விடுங்களான்னு கட்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். உங்களை பாவத்துல தள்ளி போட விரும்புகிறான். நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு உடன்படாத. ஒரு காரியத்துக்கு நீ உடன்பட்டா நீ அதுல பழைய வேண்டிய நிலைமை உனக்கு வந்துடும். ஊழியக்காரன் ஞானமா இருங்க. ஊழியக்காரன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருங்க. ஊழியக்காரன் பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நடக்காதீங்க. ஊழியக்காரன் பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், அவருடைய இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கிறோம். அவருடைய இரக்கம் தான் நம்ம நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோட இரக்கம் எல்லாம் இருக்க முடியாது. பேதுருக்கு ஒரு இரக்கம் கிடைச்சது. மறுதலித்த பேதுரு இயேசு அந்த திவரையும் கடற்கரையில தேடி போய் அவனை மறுபடியும் அவனோடு பேசினாரு. அவனை இழுத்து அந்த முழித்துக்கு மறுபடியும் கொண்டு வந்தாரு. அப்படி ஒரு இரக்கத்தை காண்பித்தார். சகல இரக்கங்களின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு நினைவே பண்ண அழியும் போது அந்த ஜனங்கள் அழிஞ்சு போகட்டு, பாவம் செய்தவங்க தானே, பொல்லாப்பு செய்தவங்க தானே அழிஞ்சு போகட்டும் இருக்கல. அவர்களுக்காக அவர் இறங்கினார். அவர் இரக்கமுள்ள தேவன். அதாவது யோனா கூட பார்த்து நீ இரக்கமுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியும் சொன்னான். அப்ப நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய அன்பிலே, இயேசுவாவுடைய அன்பிலே, இயேசுவா நம்முடைய கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தின் அன்பிலே, அந்த அன்புகளை நம்மளை மறைத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற, அவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருப்போம். அப்ப இயேசுவாவுடைய அந்த இரக்கம், இயேசுவாவுடைய அந்த தேவ பிரசன்ஸ்க்குள்ள, அந்த இயேசுவாவுடைய அன்புக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் அப்படியே மூடி மறைக்கப்படணும். இயேசுவாவுடைய இவ்வளவு நேரம் நம்ம வசனம் கேட்டோம். நித்திய ஜீவனுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஏசப்பாவுல பேசுறாரு, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத. ஏசப்பா பேசினார், நீ உண்மையில இந்த உலகத்துல ஏசப்பாவுக்காக எதையோ ஒண்ணு நீ விட்ட, நான் நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத அப்படி நிறைய காரியங்களை இப்ப நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருந்தார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா சோதரனே தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நித்திய ஜீவனை பற்றி ஆண்டவர் இவ்வளவு நேரம் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்ததற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி நடக்க, எப்படியாயும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, எப்படியாயும் வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே உண்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற, நித்திய ஜீவனுக்கு என்ற ஒரே தாகத்தோடு வாழ்ந்து கொண்டு உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே கிருபை தரும்படியாய் சொல்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சத்திய வசனத்தை கேட்டீங்க. நித்தியத்துக்கு போக வேண்டிய வழிகள் எது என்று, அந்த நித்திய ஜீவனை கடந்து போக வேண்டுமானால் தேவ பிள்ளைகளை இந்த சத்திய வசனத்தை நன்றாக தியானிக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவனுடைய பிரசனத்தை உணரணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவன் கொடுக்கப்பட்ட சத்திய வசனத்தின்படி நீங்க ஜீவிக்கணும். தேவனுடைய சன்னிதானத்துல வந்த தேவ பிள்ளைகளை சோத்திரம். இனி காலங்கள் செல்லாது, காலங்கள் பயங்கரமாக இருக்கிறது. முற்பிதாக்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அது அறிக்கையிட்டு விட்டு விட்டால் 1000 தலைமுறை மட்டும் இறக்கி செய்யும் சொன்ன கர்த்தருடைய வசனம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இனி இதன்படி நீங்க ஜீவிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இப்போது நாம் யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நாளுக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் புடமிட்டு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அப்பாவோட சன்னிதானத்தை ஆண்டவரே சப்பா பயத்தோடு நடுக்கத்தோடு கலிக்குள்ள பிள்ளைகளாய் மாற்றுபடியை தகப்படுத்த விஷயங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பாவோட வருகை சமயமா இருக்கிறபடினால இந்த கடைசி நாட்களில அப்பாவோட வருகை குறித்து அநேக வார்த்தைகளை எல்லாம் பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த வசனத்தின்படியே ஜீவிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியம் வாக்கியம் தரம்படி கர்த்தர் தாமே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த மாயான இந்த லோகத்தை நம்பிடக்கூடாது. மாயான லோகத்தை நம்பினால் நரகம்தான்ப்பா. ஆண்டவரே சப்பா, இந்த உலகத்தை நம்பாதபடிக்கு மகிமையாய் நித்திய காலமாய் இருக்கிற நித்திய ஜீவனுடைய தேவனை நம்பும்படி கர்த்தர் தாமே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவ சன்னிதானத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு கடந்து வந்து ஜெபிக்கத்தக்கதாய், துதிக்கத்தக்கதாய், பாடத்தக்கதாய், வேதத்தை வாசிக்கத்தக்கதாய் என் தகப்பன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த கடைசி நாட்களில் சத்துருவான சாத்தான் யாரையும் வஞ்சித்து போடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யும்படி என் தகப்பன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த நாளில கூட கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் யாரும் தங்கும்படி கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அப்பாவோட வருகை சமயமாய் இருக்கிறபடினால எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிரியை செய்யும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் அப்பாவோட வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.